ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் உன்னை விட மாட்டேன். நீ ஏன் இப்படி அனாவசியமா நமக்குள்ள சண்டை வந்துரும், பிரச்சனை வந்துரும்னு பயப்படுற சத்யா? நமக்குள்ள வந்த சண்டைக்கு காரணமே நீ அம்மாவை நம்பாததுதான். எங்க அம்மாவை பத்தி முழுசா தெரிஞ்சவன் நான் ஒருத்த மட்டும்தான். அப்பா அபிய விட நானும் அம்மாவும் தான் ரொம்ப க்ளோஸ். அதனாலதான் சொல்றேன், அம்மாவை பத்தி மட்டும் என்கிட்ட தப்பா பேசாத. நமக்குள்ள வேற எந்த பிரச்சனையுமே வரவே வராது. இல்ல அர்ஜுன், உங்க அம்மா மாறிட்டாங்க. தேங்க்ஸ். என் கிளையண்ட் கால், பேசிட்டு வரேன். ஹலோ. எஸ் சார். ஆமா அர்ஜுன், உங்க அம்மா மாறிட்டாங்க. முன்னெல்லாம் மோசமா இருந்தாங்க, இப்ப படு மோசமா கேவலமா அரக்கியா மாறிட்டாங்க. நான் மாறிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். இது உனக்கு புரியல. கூடிய சீக்கிரம் நான் புரிய வைக்கிறேன். ஐயா, பெரிய ஐயா இல்லைங்களா? வாங்கம்மா, உட்காருங்க. ஐயா, பெரிய ஐயா இல்லைங்களா? என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டம்? தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. ஆளை வெறுக்கிறதுக்கு மருந்து இருக்குன்னு ஐயா கொடுத்தாருங்கல்ல, அது தவறுதலா என் பொண்ணு இவன் அப்பாவுக்கு கொடுத்துட்டா. அத குடிச்சிட்டு அவர் இப்போ என்னையும் என் பொண்ணையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சக்சஸ் சக்சஸ். யோ, ஏங்க நீங்க இவ்ளோ சிரிக்கிற அளவுக்கு ஒரு மேட்டரும் இல்லையே. நாங்க எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம். மேடம், இந்த மருந்து இப்பதான் சாமியார் புதுசா கண்டுபிடிச்சு முத தடவையா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அது இப்ப சக்சஸ் ஆயிருக்கு. அந்த சந்தோஷத்துல தாமா சிரிச்சேன். நம்மள சோதனை எலியாக்கிட்டாங்கம்மா. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயா, அர்ஜென்ட்டா அதை மாத்துறதுக்கு மாத்து மருந்து வேணும். அதையாவது கொடுங்களேன். உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மருந்தும் மாத்து மருந்தும் நிறைய வித்து போச்சுமா. இப்ப ஸ்டாக்கே இல்ல. சரி, உங்க குருநாதர் தான் எங்க? அவர் மூலிகை பறிக்க இமயமலைக்கு போயிட்டாரு மேடம். அவர் வந்து அவர் கையால அந்த மாத்து மருந்தை தயாரிச்சு கொடுத்தாதான் உண்டு. சரி, அந்த சாமியார் எப்பதான் வருவாரு? சொல்ல முடியாது. ஒரு 2-3 மாசம் கூட ஆகலாம். 2-3 மாசமா? ஐயோ, அது வரைக்கும் என் புருஷன் நிலைமை. அது வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கணும். வேற வழியே இல்ல மேடம். அட பாவிங்களா. மேடம், மாத்து மருந்து வாங்கிக்கோங்கன்னு என் குருநாதர் அப்பவே சொன்னாரு. நீங்க தான் கேட்கல. இந்த மருந்துகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. இதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. ஐயோ, என்னங்க உங்க நிலைமை இப்படி ஆகி போச்சே. இப்ப என் புருஷனை என்ன பண்றது? இதுக்கு நீதான் பொறுப்பு. உன்னை யாரு எனக்கு தெரியாம இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் பண்ண சொன்னது? ஐயோ, ஏய், இதுக்கு நீ தாண்டி பொறுப்பு. உன்னை யாரடி தேவி கிட்ட இருந்த பாலை புடிங்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுக்க சொன்னது? நீதான் அதுக்கு பொறுப்பு. நான் இல்லடி, நீ தாண்டி பொறுப்பு. நீதான் பொறுப்பு. நீ தாண்டி என்ன சொல்ல கொண்டு போய் கொடுத்த? நீதான் பொறுப்பு. நான் பொறுப்பு இல்ல, நீ சொல்லாத. ஷோ கடவுளே. சக்சஸ். பிசினஸ் சூடு பிடிச்சிருச்சு. அக்கா, இவ எங்க இவ்வளவு அவசரமா கிச்சனுக்கு போறா? அக்கா, அக்கா, குட் மார்னிங். இன்னும் கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அக்கா, 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 நான் இந்த பூ வச்சு விடுறேன். திரும்ப. வேண்டாம். வேண்டாமா? பூவை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா?
அப்ப நான் பூ கூட உனக்கு வச்சு விட கூடாதா? இது எத்தனை நாளா? நான் ஒன்னும் உன்கிட்ட காஃபி கேட்டு வரல, மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். ஏன்கா என் மேல இவ்ளோ கோவமா இருக்க? ஐம் சாரிக்கா. நேத்து நைட்டு நான் பேசினது கொஞ்சம் ஓவர் தான். நான் உன் மேல அவ்வளவு தூரம் கோவப்பட்டிருக்க கூடாது. செல்வநாயகியும் நீயும் ஏதோ கை மேல கை வச்சு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் நான் பயந்து ஓவரா ரியாக்ட் பண்ணது தப்புதான். ஐம் சாரி. ஐம் சாரிக்கா. இந்த சத்யா ஏன் சும்மா சும்மா தேவியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா? தேவி விஷயத்துல ஓவரா தலையிடுறாளே. அவதான் இவளை அவாய்ட் பண்றாள்ல, ஆனா இவ விட மாட்டேங்கிறாளே. நான் சொல்றேன்ல ஐம் சாரின்னு. அக்கா, நான் தான் மன்னிப்பு கேக்குறேன்ல, இதை ஏன்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ உண்மையை சொல்லி ஏதாவது விபரீதமா போயிட்டா எல்லாருக்குமே தானே கஷ்டம். இப்படி உரிமை எடுத்துக்கிற அளவுக்கு தேவிய பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? இத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு தானே எனக்கு கோவமும் வருத்தமும். இருந்தாலும் நான் கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணேன். ராத்திரி சரியா தூக்கம் கூட வரல. ஆனா உன் கோவம் இன்னும் தீரல போல இருக்கு. எதுக்கு இப்ப வளவலன்னு பேசிக்கிட்டு? உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாரு சத்யா. உன்ன அன்பு தொல்லை பண்றதுதான் இன்னைக்கு எனக்கு ஒரே வேலை. இத பாரு, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. இப்ப நீ போறியா இல்ல நான் போகவா? நம்ம 2 பேரும் போக வேண்டாம். ஒன்னா சேர்ந்து டிஃபனுக்கு இட்லி, பொங்கல், வடை, சாம்பார் சட்னின்னு செய்வோம். அத நீயே பண்ண, நான் போறேன். அக்கா, அக்கா, அக்கா. ஏன் இவ்ளோ கோவம்? நான் அவ நல்லதுக்கு தானே எச்சரிக்கை பண்ண. ஏன் இப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிறா? காஃபி கூட குடிக்காம போயிட்டா. இத்தனை நாள் பிரச்சனை தேவி கிட்ட இருக்குன்னு நாம நினைச்சோம். அது தப்பு. பிரச்சனை தேவி கிட்ட இல்ல, மெயின் ப்ராப்ளமே சத்யாதான். அது இப்பதான் எனக்கே புரியுது. தேவிய என்னமா டார்ச்சர் பண்றா? தேவி என் வலையில விழுந்துட்டா, என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனா இந்த சத்யாதான் ஏதேதோ சொல்லி அவ மனச கலைக்கிறா. சத்யாவாலதான் தேவி அவங்க அப்பா அம்மாவை இங்க வரவழைக்க பயப்படுறா.